ஹலோ, வெல்கம் டு WDC ஸ்டாக். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எப்படி வந்து மார்க்கெட் வந்து பிஹேவ் ஆகிருக்குன்னு பார்த்துருக்கலாம். ஆக்சுவலி எஸ்டர்டே வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எய்தர் நான் வந்து இன்றைக்கி வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட் தான் ஓப்பனிங் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் சிம்டம்ஸ் இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகிருக்கு, பட் கேப் அப் ஆகிருக்கு. சரிங்களா, நேற்றோட டேயோட ஃப்ளாட் ஓப்பனிங், இன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங் அப்படி தான் இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு எப்படி நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்குன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதா சொல்கிறேன். இங்கே க்ளோஸ் ஆனது ஓப்பன் ஆகுது. இந்த இடம் தான் ட்ரேடிங் சிக்னலே. இவ்வளோ தான் ட்ரேடிங். ஆக்சுவலாக இது ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா, சைட்வேஸ்னு சொல்லிக்கலாம்னா. ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி இந்த பொசிஷனுக்கு தான் ஹை போயிருக்கு. அதாவது நான் நேற்றே சொல்லியிருந்தேன், பிரேக் அவுட் ஆகி ஹையை கட் பண்ணி ஹையர் ஹை வச்சா நம்மளுக்கு வந்து கால் சைடு வந்து ப்ரொசீஜராக ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி சரிங்களா. அதே லோவை கட் பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக அதுக்கான புட் சைடு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இன்னொன்று சொல்லியிருந்தேன், கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டேயை கட் பண்ணிவிட்டு இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை அதாவது ப்ரீவியஸ் டேயோட ஹை, இதை கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கும் அப் சைடு. அது இந்த லோவை கட் பண்ணால் கம்பல்சரி நல்ல ஒரு லோ கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீ மார்க்கெட்டில் 23,000 வரைக்கும், அதாவது 22,900 வரைக்கும் ப்ரீ மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. மேபி இன்னைக்கு வாய்ப்பு இல்லை, மேபி நாளைக்கு வந்து இந்த லெவலுக்கு வரான்னு தெரியாது. சரிங்களா, ஸோ அந்த லெவலுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ப்ரீ மார்க்கெட் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன் அந்த டைமில். ஸோ நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டா தெரியும். ஸோ ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப்பில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமயம் கழிச்சு ஒரு 10:45 மேலே தான் இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே பிரேக் அவுட் பண்ணுது. பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டிலும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 11 o'clock மேலே அகைன் வந்து இறங்கிருச்சு. ஸோ இன்னைக்கு மொமெண்டமே இன்னைக்கு தான் கொடுத்துருந்துருக்கு. ஸோ ஸ்கேல்பர்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் டார்கெட் அச்சீவ் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி அரைவ் ஆயிருக்காது. ஸோ அதோட சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 23,200. இந்த சப்போர்ட் லேயரில் வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருக்கு. ஏன்னா பாக்கி கீழே வந்து 23,100 சப்போர்ட் ஆயிருக்கு, 23,150 சப்போர்ட்டில் இருக்கிறதுனால ஆஃபீஸ் சப்போர்ட் ஜோன்லேயும் நின்றுட்டு இருக்கு. இந்த ஜோனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் ஜோன் நின்றுட்டு இருக்கு. நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு பார்த்தீங்களா, 23,300. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் நாளைக்கு வந்து டிமாண்டாக இருக்குது. ஐ மீன் என்ன சொல்கிறது, இந்த லெவலுக்கு பிரேக் பண்ணுற சான்சஸ் வந்து ரொம்ப ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் அகைன் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டை வந்துட்டு எக்ஸ்பைரி அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்காக ஒரு சான்சஸ் இருக்கும். நாளைக்கு வெனஸ்டே இல்லைங்களா, ஸோ ஒரு ப்ரீ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கொஞ்சம் மூமெண்டம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நாளைக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஒரு வாலடைல் மார்க்கெட்டாக கொடுத்தாலும் சரி, இல்லை நாளை கழிச்சு ஒரு வாலடைல் கொடுத்தாலும் சரி, வியாழக்கிழமை எக்ஸ்பைரினால புதன்கிழமை நாளைக்கு. ஸோ அந்த ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வாலடிலிட்டி இருக்கும். பட் வியாழக்கிழமை வாலடிலிட்டி கம்மியாகப்பட்டிருந்தால் நாளைக்கு ரொம்ப ஹை வாலடிலிட்டி இருக்கும். சரிங்களா, ஸோ வியாழக்கிழமை நாளைக்கு வாலடிலிட்டி இல்லாட்டி நாளை கழிச்சு வாலடிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து அப்ரோச் ஆகும். ஏன்னா எக்ஸ்பைரி டைமில் வந்து ஓவர் பூம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அதனால சொல்கிறேன். ஸோ நாளைக்கு மேபி ஒரு இமீடியட் சப்போர்ட் வந்து இதே ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 23,200 சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் 23,300 ரெசிஸ்டன்ஸ் லோக்கு தாராளமாக போகலாம். ஏன்னா இதோட ப்ரீவியஸ் டே இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை. இந்த ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் 23,400 வந்து தாராளமாக வந்து ரீச் ஆகிடும். ஒரு சிங்கிள் வெர்டிக்கலில் போனாலும் பரவாயில்ல, இல்லை கொஞ்சமாக போனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த லோ கட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒன்று கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு 23,100 இருக்குல்ல, 2300 இதோ சப்போர்ட் எடுத்து அல்லது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே வந்துச்சுன்னா நம்மளுக்கு 23,200 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சப்போஸ் அது வாலடிலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா, இல்லை வாலடிலிட்டி அதிகமாக இருக்குன்னா இதையும் பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,300 போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எய்தர் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு 23,400 போகும். நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டேவை கட் பண்ணணும் ஹையை, அதாவது 23,300 கட் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் 23,400 நல்ல ரெசிஸ்டன்ஸை வந்து ஆக்ட் ஆகும். அப்படி போகலை, கேப் டவுனாக ஓப்பன் ஆயிருக்குன்னா ப்ரீவியஸ்லி ஸ்ட்ராங் 23,000 சப்போர்ட்டில் இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடச்சா 22,900 நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, ஏன்னா அந்த மாதிரி தான் ப்ரீ மார்க்கெட் வந்து போயிருக்கு இந்த லெவல் வரைக்கும். ஸோ அகைன் வந்து இங்கே சஸ்டெயின் ஆகலை, இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா இந்த லோவுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு அகைன் இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுன்னா
அகைன் மார்க்கெட் வந்து 23,200 போயிடும், இல்லை அபோவில் போயிடும். ஸோ நாளைக்கு 3 ஜோன் என்னென்னா நான் மார்க் பண்ணுறேன், ட்ராயிங் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஜோனை கட் பண்ணால் கால் சைடு, இந்த ஜோனை கட் பண்ணால் பி சைடு இருக்கும். சப்போஸ் இந்த இந்த மிடில் ஜோனில் வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒன்று இந்த ஹையை கட் பண்ணணும், அல்லது இந்த லோ இருக்குல்ல இந்த லோவை கட் பண்ணிட்டு கீழே போகணும். இந்த லோவை கட் பண்ணிட்டா இந்த லோ டார்கெட்டாக வைக்கணும், இந்த ஹையை கட் பண்ணிட்டா இந்த ஹையை டார்கெட்டாக வைக்கணும். அப்படி தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கும். ஸோ வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் சைட்வேஸ்க்குள்ளேயே மார்க்கெட் போயிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ஏறி இறங்கும். சரிங்களா? ஸோ அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஜாக்கிரதை கவனிச்சுவாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது அதிகமாக தான் பாருங்கள். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை உடைக்கிறது கஷ்டம். ஸோ அப்பயும் முடிவு பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், ஐவி பார்க்கணும். அப்போ ஐவி வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்க போய் பட்சத்தில் நீங்கள் கால் சைடு வந்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்கேல்பிங் மோடில் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஐவி வந்து கம்மியாக சைட்வேஸ் ஆகிட்டே இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். ஸோ சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம உள்ளே போயிட்டோம். ஐவி வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னா சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், ப்ரைஸும் ஹையாக இருக்கணும், ஐவி வந்து ஓரளவுக்கு ஐவியாக இருக்கணும், ஒரு 15 மேலே ஒரு 1823 அந்த மாதிரி ஐவியாக இருக்கணும், சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இதே சினாரியோ தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் எடுத்து புட் சைடுக்கு வரீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே தக்கன ஐவியும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அண்ட் அபவ் இருக்கணும், ஒரு 18 மேலே இருக்கணும், ஒரு 18 to 23 வந்து நல்லா ஐவியாக இருக்கும். எப்போ வந்து ஐவி வந்து 12 கீழேயோ 10 கீழேயோ போனால் நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க, அது ஃபுல்லி வேஸ்ட்டு தான், டோட்டலி வேஸ்ட்டு. அது வந்து மொமெண்டம் ஒரு 12:30 1 o'clock அந்த மொமெண்டமில் தான் உங்களுக்கு வந்து அது மொமெண்டம் வந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குமே தவிர மற்றபடி அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்காது. ஸோ நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ஜாக்கிரதை ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு இமீடியட் சப்போர்ட் வந்து 23,200 இருக்கும், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,300 இருக்கும், அதுக்கு மேல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,400. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,200, அது கீழே சப்போர்ட் வந்து 23,100. இதுக்கு மேலே இதுக்கு கீழே போனால் மட்டும்தான் அடுத்த லெவல் சப்போர்ட் பார்க்க முடியும். ஸோ நாளைக்கு வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த சர்க்கிள் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, இதுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா ஓகே ஃபைன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதை தாண்டி மேலே கீழே போச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த சர்க்கிளை தாண்டி மேலே போச்சுன்னா நல்ல ஒரு கால் சைடுக்காகவும், இந்த சர்க்கிள் தாண்டி கீழே போச்சுன்னா நல்லா பிடிச்சிருக்காக வாய்ப்பு கிடைக்கும். பட் சேம் டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது, இது வரைக்கும் மார்க்கெட் போயிடுச்சுன்னா அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் போது இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் பாருங்கள். 2 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக இருக்கும்போது அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் உடைக்கிறதுக்காக வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும், வால்யூம் அதிகமாக இருக்க பட்சத்தில். ஸோ அதனால் நல்லா கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது ஒன் டைம் ப்ராஃபிட் புக் பண்ண உள்ளே வரோம் அப்படின்னா அந்த ஒன் டைம் வந்து நிறுத்தி நிதானமாக டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி சிக்னல் கொடுத்தா மட்டும் தான் உள்ளே போகணும். அதில் வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்க்க தெரியும். நீங்கள் ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி பேங்க்கில் வந்து ஸ்டாக்ஸ் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டி நல்லா உதவி இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல மொமெண்டம் கொடுத்ததுனால ஸ்டாக் ஆப்ஷனும் கொஞ்சம் நல்ல மார்னிங் வந்து ஹெச்டிஎஃப்சி நல்ல மொமெண்டம் கொடுத்தது, நல்ல ப்ரைஸ் மட்டும் கிடச்சிது. ஒரு 9:30 ஒரு 9:15 மேலே ஒரு 9:20 மேலே நல்ல மொமெண்டம் கிடச்சிது. ஒரு 10 o'clock நல்லா கிடந்தது. ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பீரியனால இப்போ வந்து ஒரு 49,000 வந்து ஒரு நல்லா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடும் புட் சைடுமே ஓய் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு பட்சத்தில் இதை வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் பண்ணிடும். அப்படி சப்போர்ட்டை உடைச்சா மட்டும் இந்த ஹையை பிரேக் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் ஹை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்க ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸ் இந்த இருக்கா, இங்கே இந்த வரைக்கும் போயிடும். அதாவது ரெசிஸ்டன்ஸோட லெவல் பார்த்தீங்கன்னா 49,500. இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஜாஸ்தியாக போயிடும். அதாவது இந்த ஹையை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஹையை கட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதை வச்சுக்கலாம், இதே சப்போர்ட்டாக மாறிக்கணும். சப்போர்ட் பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னு, இங்கே ஒரு ஹை இங்கே ஒரு சப்போர்ட் 49,000 40,500 பார்த்தீங்களா. இந்த சப்போர்ட் ஜோனை வச்சுட்டு கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போய் பாருங்க. ஏன்னா லாங் கேப் இருக்குது. ஸோ ஒரு மந்த் எக்ஸ்பீரியனால நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான டார்கெட் பாயிண்ட் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ஜாஸ்தி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பார்த்தீங்களா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது சேம் லெவல் நிஃப்டி இந்த சப்போர்ட்டில் கரெக்டாக எடுத்திருக்கு, இன்றைக்கி பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. இதே மாதிரி தான் சப்போர்ட் லெவல்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஐவி செக் பண்ணி போங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து அதிகமாக சொல்லாத காரணம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, லெவல்ஸ் வேணால் இனிமேல் கொடுத்துடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி போகிறவங்க ஸ்டாக் ஆப்ஷனில் போகிறவங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். வி ஆர் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். சரிங்களா? சரி, ஓகே.
நாளைக்கு இங்கே ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ட்ரெண்ட் லைன் வந்து இங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம்னு கிடையாது. ஸோ இதை ஜாஸ்தி தாண்டி போகும்போது ஆப்வியஸில் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இதனால் அடிக்கடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறான்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் இன்றைக்கி நேற்று ட்ரேடிங் பண்ணாலும் பரவாயில்ல, ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து இன்றைக்கி தெரியாது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட ஆக்சுவலோட தாட்டு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணுவாங்க. சப்போர்ட் அண்ட் வந்து ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணும். அந்த குறிப்பிட்ட சினாரிலாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் அவ்வளோ மேஜராக ப்ளே பண்ணும். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? இந்த மாதிரி சேனல் கிரியேட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து காஷிஷாக இருக்குன்னு சொல்கிறேன் நான். சரி, ஓகே. இப்போதைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,000 இருக்கலாம். அப்படி இதை பிரேக் பண்ணாங்கன்னா இது சப்போர்ட்டாக மாறிடும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 14,500 மாறிடும். இப்போதைக்கு 14,000 கால்குலேட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மிடில் ஓப்பன் ஆச்சுன்னா 49,000 வந்து நல்லா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 48,500 வந்து நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதுவும் அதே மாதிரி தான். கேப் அப்பில் வந்து இந்த டார்கெட்டை உடைக்கணும், டவுனில் வந்து இந்த லோவை உடைக்கணும். சரிங்களா? எப்பவுமே ப்ரீவியஸ் டே லோ உடைக்கிறது வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ மட்டும் பார்த்து எங்கே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் வந்து கொஞ்சம் லார்ஜர் வீடியோ போகிறேன். இப்போ நான் கொடுத்தலாம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டே டைம் ஃப்ரேமில் வந்து காமிச்சிடுறேன். டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்ம லிக்விடிட்டி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அந்த டிமாண்ட்ஸ் ஒன்று கீழே சுற்றிட்டு இருக்கு. ப்ராபப்ளி இந்த லைன் வராத வரைக்கும் நல்லது. மேலே போச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது லைன் கீழே வந்துச்சுன்னா அடுத்த டார்கெட் போயிட்டு இருக்கும். இது அப்புறம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.